குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேனாலே நம்ம பார்க்குற 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா சிலுவை தூக்கிட்டு மலை மேலே ஏறி போகிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கிற ஒரு சிலையை செஞ்சு அதை சவத்தொட்டிக்குள்ளே வச்சு அதை ஊர்வலமாக கொண்டு போகிறது. ஆனால் யதார்த்தத்தில் குட் ஃப்ரைடேனா என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த குட் ஃப்ரைடே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் லூசிஃபர் என்ற ஒரு தூதரை படைக்கிறாரு. படைச்சிட்டு அவனுக்கு இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவனை எல்லா தூதர்களுக்கும் மேன்மையாகவும் வைக்கிறாரு. ஆனால் அந்த தூதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட சொந்த பெருமையினால அவன் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் இழந்து பூமியில தள்ளப்படுறான். தள்ளப்படும் போது அவன் மட்டும் படலை, அவனு கூட சில தூதர்களையும் அவன் வஞ்சிச்சு அவனோட கைவசமா வச்சுட்டு இங்க வரான். இவனுக்கு தேவன் கூட இருக்கிற தூதர்களையும் தேவன் செய்த எல்லா விஷயத்தையும் இவன் பக்கமா இழுத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் இவனோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கு. ஆனா தேவன் அவனை பூலோகத்துக்கு தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா மனுஷங்களை படைக்கிறாரு. மனுஷங்களை படைச்சு அவனுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கும் மேல இந்த மனுஷங்களுக்கு என்ன பண்றாருன்னா அதிகாரத்தையும் வல்லமையும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதனாலதான் ஆதாம் இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவன் சொல்ல இந்த உலகமே கீழ்ப்படிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி மனுஷனுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்து படைச்சதுனால இந்த சத்துருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மனுஷங்க மேல ஒரு ஆசை. தேவன் படைச்ச இந்த அழகான படைப்பை தன்னோட வசம் இழுத்துக்கணும், இல்லாட்டினா தன்னோட பக்கம் இழுத்துக்கணும்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா பாவம்ன்ற ஒரு விதையை அவன் போடுறான். இந்த பாவம்ன்ற விதையை அவன் போடுறதுக்கு முன்னாடி தேவன் மனுஷங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பாவம் செஞ்சேன்னா நீ மரிச்சிருவ. அதாவது பாவத்தோட சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா தேவன் கொண்டு வந்த அந்த ஒரு ரூலை சத்துரு என்ன பண்றான் அப்படின்னா, ஓகே இவன் பாவம் செஞ்சா என்ன பண்ணிடுவாங்க, மனுஷங்க மறிச்சிருவாங்க, அப்ப தேவனோட படைப்பை நம்ம என்ன பண்ணிடலாம், கொலாப்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான், அந்த பாவத்தோட விதையை மனுஷங்கள போடுறான். மனுஷனும் அதை எடுத்து பாவத்துக்குள்ளாகிறான். மரணம்ன்ற ஒரு தீர்ப்புக்குள்ள என்ன பண்றாங்க, அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனா இப்ப சத்துரு என்ன நினைக்கிறான், நான் ஜெயிச்சுட்டேன், மனுஷங்களை என்னோட வசம் இழுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த குமாரன் அந்த பூமிக்கு அனுப்புறாரு. அந்த மரணம்ன்ற அந்த ஒரு விதியை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கையில எடுத்துட்டு சிலுவையில் என்ன பண்றாரு, அவரு மறிக்கிறாரு. அதாவது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை அவர் எடுத்துக்கிட்டு சிலுவையில அந்த தண்டனையை அவரு ஏத்துக்கிட்டு அவர் மரணத்துக்குள்ளாகிறாரு. அப்பவும் சத்துரு ஜெயிச்சுட்டான், அவர் இறந்துட்டாரு, இனி வரவே மாட்டாருன்னு நினைச்சப்போ இயேசு கிறிஸ்து அங்கதான் ஒரு ஹீரோன்ற விஷயத்த நிரூபிக்கிறாரு. அவர் 3வது நாள் உயிர் தெழுறாரு. இந்த கிங் ஆல்வேஸ் த கிங் அப்படின்ற மாதிரி மறுபடியும் உயிர் தெழுறாரு. சத்துருவோட தலையை மிதிச்சு நசுக்கிறாரு. ஸோ இங்கதான் மறுபடியும் விட்டு போன கனெக்ஷன், மனுஷனுக்கும் தேவனுக்கும் விட்டு போன கனெக்ஷன் மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. மனுஷன் மாதிரி அந்த அதிகாரத்துக்குள்ள அவன் மறுபடியும் வரான். ஸோ தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்றது தான், இல்லாட்டினா மிகப்பெரிய ஒரு விடுதலை அப்படின்றது தான் அவருடைய மரணம். நமக்கு இழந்து போன அதிகாரங்களையும் நமக்கு இழந்து போன ஆசீர்வாதங்களையும் அவர் என்ன பண்றாருன்னா திரும்ப நமக்கு கொடுக்குறாரு. ஸோ நமக்கு கொடுத்த நாளை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குட் ஃப்ரைடேவை கொண்டாடுறோம். ஆனா இங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா குட் ஃப்ரைடேவை மாற்றி வச்சுட்டு துக்க வழியா கொண்டாடுறாங்க. இங்கிலீஷ்காரன் எல்லாருமே குட் ஃப்ரைடேவா கொண்டாடினாலும் நம்ம ஜனங்கள் இப்போ வரைக்கும் துக்க வெளியாக தான் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சுதந்திரவாளியா மாறின நாள், நம்ம சத்துவோட கையிலிருந்து விடுபட்ட நாள், நம்ம தேவன்கிட்ட மறுபடியும் சேர்ந்த நாள், நம்ம தேவன் கூட இருக்கிற ஒரு நாள். ஸோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதனால துக்கம் கொண்டாடுறதுனாலையோ, இல்லைன்னா சிலுவையை தூக்கிட்டு மலை மேலே ஏறுறதுனாலையோ, இந்த சவப்பெட்டியில் இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு விஷயத்த வச்சு நம்ம ஊர்வலமாக போகிறதுனாலையோ தேவன் இதில் மகிமைப்பட போகிறது கிடையாது. தேவன் எனக்காக மரித்தாருன்ற ஒரு விஷயத்த நீங்கள் நினைவு கூர்ந்து அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லும்போது, இல்லாட்டினா நீங்கள் அவர் கூட ஆடி பாடும்போது, இல்லாட்டினா அவர் கூட நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது, ஸோ அவர் கூட நீங்கள் ஹாப்பியாக பேசும்போது தான் தேவன் இதில் மகிமைப்படுவார் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்